இப்போ நம்ம முதலீடுன்னு பேசும்போது மொத்தமே லாங் டேர்ம் தான் சார் பேசுகிறோம். அந்த நிதி சந்தையிலும் பேசப்படுறது லாங் டேர்ம் தான். லாங் டேர்ம். அப்போ அந்த ஷார்ட் டேர்ம்ன்றதுக்கு அங்கே என்ன சார் வேலை இருக்குது? முதலீட்டு உலகில் ஷார்ட் டேர்மே கிடையாதா? ஸோ இதுதான் ஐன்ஸ்டீன் சொல்கிறாரு. ஓகே, those who understand the power of compounding will earn it. எஸ். those who do not understand will pay for itங்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இந்த கூட்டுத்தொகையோடைய மதிப்பு ஒரு 8வது உலக அதிசயங்கிறார். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறார். அவர் ரொம்ப எளிமையாக அந்த 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 கான்செப்டை சொல்கிறார். நான் இதை எவ்வளோ தெளிவாக இன்னும் இதாக சொல்ல முடியுமோ உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ லாங் டேர்மில் ஏன் மணி மல்டிப்ளை ஆகுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் என்னென்னா, நம்ம 6வது 7வதுல படிக்கும்போது என்ன படிச்சிருப்போம்? PNR/100, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா PNR/100 இந்த ஃபார்முலா படிச்சிருப்போம். முதல்ல போடுவோம், இன்ட்ரெஸ்ட் வருது, 100 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இந்த ஃபார்முலா. ஸோ அது ஐன்ஸ்டைன் என்ன சொல்கிறாருன்னா, 1+r என்னங்கிறார். இந்த டைம் இருக்கு இல்லையா, அதை எக்ஸ்பனன்ஷியலில் போடுறாரு. நியூமரேட்டரில் போடல, டினாமினேட்டரில் போடல. இது டெக்னிக்கலி மேக்ஸில் சொல்கிறேன். எப்படி சொல்கிறது உங்களுக்கு? இந்த டைம் கொடுக்க 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 என்ன ஆகும்னா, அந்த பணம் மல்டிப்ளை ஆகிக்கிட்டே இருக்கு. ஸோ ஒரு உதாரணத்துக்காக நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ₹1 முதலீடு பண்ணுறீங்க. ஜஸ்ட் ₹1 முதலீடு பண்ணுறீங்க. ஒரு 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 வருஷத்துக்கு முதலீடு பண்ணுறீங்கன்னு வச்சுங்க. ஒரு உதாரணத்துக்காக நான் அதை சொல்கிறேன். ஓகே, ஒரு வருஷத்தில் ஒரு ₹12 முதலீடு பண்ணியிருப்பீங்க. மாதம் ₹1 முதலீடு பண்ணுறீங்க. ஒரு வருஷத்துக்கு முதலீடு பண்ணுறீங்கன்னா ₹12 முதலீடு பண்ணி 10 வருஷத்தில் எவ்வளோ பண்ணியிருப்பீங்க? 120. 100 வருஷம் எவ்வளோ பண்ணியிருப்பீங்க? ஒரு உதாரணத்துக்காக எகெயின். ஓகே, 100 வருஷத்துக்கு எவ்வளோ பண்ணியிருப்பீங்க? ₹1200 பண்ணியிருப்பீங்க. 100 வருஷத்துக்கு ₹1200 பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு இப்போ ஒரு 15% ரிட்டர்ன்ஸ் வருதுன்னு வச்சுக்கலாம். ஒரு உதாரணத்துக்காக நான் இதை சொல்கிறேன்.